உன்னை மறந்தோர்க்கெல்லாம் வாழ்வு நலம் பெற நலங்களெல்லாம் அருளும் தருபவளே. நாட்டிலே மக்கள் வாழ்வு செலுத்திட நலங்கள் எல்லாம் அருளும் புமையவளே. நாட்டினிலே மக்கள் வாழ்வு நலம் பெற நலங்கள் எல்லாம் அருளும் தருபவளே. காட்டினிலே இசை சார்ந்த பெரியோர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலா ரசிக மரபுக்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வேண்டும் என்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எங்களது உயிரும் மேலான அன்பு ரசிக பெருமக்கள் மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எங்களது ஒளி அமைப்பகம் அன்பு நண்பர்கள் பாலமுருகன் சவுண்ட் சர்வீஸ் அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் பெருமக்கள் சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் எனது அன்பு மாப்பிள்ளை பிரசாத் வடிவேல் அன்பு மாப்பிள்ளை அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். எத்தனையோ பகுதிக்கு என்னை நகைச்சுவை நடிகராக நிறையா பார்த்த கண்கள் இந்த கண்கள். அதே போல் ராஜ நடிகராக நிறையா மேடைக்கு ஏறி இருக்கேன். ஆனால் நமது காவல்காரன் பற்றி இந்த மேடையில் இந்த பகுதிக்கு முதல் முறையாக என்னை ராஜ நடிகராக அழைத்து எனக்கு பெருமை சேர்த்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் உங்களுடைய பொற்பாதங்களுக்கும் கொடான கோடி நன்றி இந்த வணக்கம். அந்த கலைஞர்கள் பூரா நம்ம பகுதியை பற்றி அழகாக சொன்னாங்க. நாடகத்தையும் நாடக கலைஞர்களையும் வாழ வைக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி. பொதுவாக ராஜ நடிகர்கள் இந்த நேரத்தில் காட்சி அளிக்கும் பொழுது கூட்டம் இந்த அளவுக்கு இருக்காது. அது நிறைய ராஜ நடிகர்கள் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஆனால் நம்ம பகுதிக்கு வந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமாக வருவாங்க. என்ன காரணம்னா, ஒரு முருகனாகவோ இல்லை வேறனாகவோ காட்சி அளிக்கும் பொழுது மக்கள் கூட்டம் இங்கே அழகாக உட்காந்து ரசிப்பீங்க. அது பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராஜ நடிகர்களும் இந்த பகுதிக்கு வந்து தொழில் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதே போல் தான் நடிகணும். உங்களை பார்க்கும் பொழுது வெளியே எப்படா வரும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய அத்தனை இதயங்களுக்கும் மற்றும் என்னை காணும் என்பதற்காக இங்கே விடியும் வரை அமர்ந்து கண்டுகளிக்க காத்து கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் உங்களுடைய பொற்பாதங்களுக்கும் கொடான கோடி நன்றி. இந்த வணக்கம் 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 வணக்கம். நாரதன் தெரிவித்த இடம் இந்த இடம்தான் போல இருக்கின்றது. அற்புதமான வேள்மணிச்சார்.
இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் ரம்மியமாக உள்ளது. ஏனால் பிரம்மனால் படைக்கப்பட்ட திருஷ்டி இந்த திருஷ்டி. இந்த உலகத்தை காணும் பொழுது எப்படிகளா வர்ணிக்க வேண்டும், இந்த இயற்கை அழகை எப்படி காண வேண்டும், எப்படி வர்ணிக்க வேண்டும், எப்படி பாட வேண்டும் என்பதால் பழமுதிர் சோழகி எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதராகும் தாளம் கேட்பேன் காலை மாலையும், நான் தான் அதராகும் தாளம் கேட்பேன் அதை கால மாலையும், மூலம் அதன் தாளம் இங்கு ஓராயிரம். பழமுதிர் சோழகி எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான். தூரத்தில் போகின்ற மேகங்களே, தூரக கூடங்கள் பூமியிலே, நாரைகளே சில தாரங்களே, ஊர் விட்டு ஊர் வந்து காவி பாட பறவைகள் போனா பறந்திட வேண்டும், பனிமலை வேண்டாம் இழந்திட வேண்டும், ஏதோ மனபோதை மனப்பொண்டாரே. பழமுதிட்டோனே எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான். மந்தங்கள் யாவும் தொடர்கதை போலே நானும் வளர்ந்திடும் உறவுகள் நூலிடை போல் இங்கு நெருங்கிய இதயங்கள் பாலுடனை என கலந்திடும் நாள். தந்தையும் தாயும் மகிழ்ந்த குழாவை சிந்தை எடுத்திடும் உறவுகள் பேணி பிள்ளைகள் பேணி வளர்த்தது இங்கே, மண்ணீரை விட சொர்க்கம் இங்கே, தேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை, இந்த வானத்தில் விரிசல்கள் விடுவதில்லை, நேசங்கள் பாசங்கள் பிரிவதில்லை, என்ற வானத்தில் விரிசல்கள் விடுவதில்லை, இலக்கியம் போல குடும்பமும் விழுங்க இடைவிடாத மனமும் மகிழ்ச்சிக்கு தடுத்திட பழமுதிட்டோனே எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான் நான் தான் அதற்காக தாழமும் கேட்பேன் காளி மாலையும், நான் தான் அதற்காக தாழமும் கேட்பேன் காளி மாலையும், தோளும் அதன் தாளம் இங்கு ஓராயிரம். பழமுதிட்டோனே எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான், அதற்காகத்தான். எந்த பகுதிக்கு எப்படி போனால் எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் தெரியும். இப்போ நம்ம பகுதிக்கு வந்துட்டோம்னா அதிகமாக பழைய பாட்டை ரொம்ப ரசிப்பாங்க. அதனால் பெரியவங்களும் உட்காந்துருக்காங்க, அவங்களுக்காக கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அதை ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர
ரிசல்ட்டு தான். அன்பளிப்புங்கிறது எப்படி வேணாலும் வாங்கிடலாம், பணம் காசு எப்படி வேணாலும் சம்பாரிச்சு போடலாம். ஆனால் உங்கள்கிட்ட அன்பை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அன்பை சம்பாரிச்சா மட்டும் போதுமா? அதை நிலையாக காப்பாற்றி வைக்கணும், அது அதை விட பெருசு. இப்போ நாடக கலைஞர்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் கைதட்டி எங்களை உற்சாகம் செய்து கொண்டிருக்கும் அத்துணை ரசிகர்களுக்கும், அன்பு அப்பா அவர்களுக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்மான நன்றி வணக்கம். கேள்விகள் கேட்பதால் பகுத்தறிவு வளர்ப்பதற்காக வாழ்க்கையில் கேள்வி கேட்கணும். நம்ம என்னைக்கு கேட்டிருக்கோம்? இன்னைக்காவது நம்ம கேள்வி கேட்டிருக்கோமா? கேட்கவே மாட்டோம். அவ்வளோதான். என்னைக்கு நம்ம கேள்வி கேட்குறோமோ அன்னைக்கு தான் நம்ம நாடு உருப்பிடும். நம்ம நாடு உருப்படணும்னா கேள்வி கேட்கணும். எந்த இடத்துல எப்போ எங்கே தைரியமாக கேள்வி கேட்கணும்னு நினைச்சாட்டா நம்ம நாடு உருப்பிடும். அது எப்பேற்பட்ட கேள்வி? ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லையே, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லையே. ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லையே, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே, பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. ஓராயிரம் ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. ஓராயிரம் ஆண்டுகள் ஆகட்டுமே, நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே. எதிர்காலத்தில் நம் பரம்பரைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே. முன்னேற்றம் என்பதெல்லாம் உழைப்பவர் உழைப்பதனாலே, உரிமைகளை பெறுவதெல்லாம் உணர்ச்சிகள் உள்ளதனாலே. என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லையே, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை, கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை, கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. நன்றி நன்றி நன்றி. நாரதர் தெரிவித்த இடம் இந்த இடம்தான் போல இருக்கின்றது. இங்கே வெள்ளி காவல் காப்பதாக என்று நாரதர் தெரிவித்தாரே, ஒரு சத்தத்தையும் காணமே. சத்தம் கேட்குமா? ஓ, ஆரலும் சோ ஆரலும் சோ என்று ஓங்காரத்தை மையம் கொண்டு அழகான முறையில் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றாள் வெள்ளி. அவளை காண வேண்டும், அவளை கல்யாணம் பண்ணணும். சீக்கிரம் எங்கள் அம்மாட்டையும் அப்பாட்டையும் கூட்டிகிட்டு போய் காட்டணும். ஏற்கனவே ஒரு கல்யாணத்தை முடிஞ்சாச்சு. அவள் கிரியா சக்தி, இவ இச்சா சக்தி. இச்சைக்கு உகுந்தவள் இவ தானே. அவளை எப்படியாவது பார்த்து கல்யாணத்தை பண்ணி இவளை விட்டு ஓடி போயிடணும். விட்டுட்டு ஓடி போயிடணும். இவளை விட்டுட்டு இல்லை, இவளை கூட்டிட்டு ஓடிட்டு போயிடணும். எங்க போய் விடணுங்கிறேன்? எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் விடணும். ஏன்னா எங்க அம்மா சொல்லி விட்டுருக்காங்க, என் அவனே வேட்டைக்கு போற இடத்துல அழகான முறையில் வள்ளி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, அவளை சீக்கிரம் கூட்டிட்டு வாடான்னு சொல்லி எங்க அம்மா சொல்லி விட்டுருக்காங்க. இப்பொழுதுமே அம்மா பேச்சை கேட்கணுமா இல்லையா? இப்போ உள்ள காலத்துல யார் அம்மா பேச்சை அப்பா பேச்சை யாரு கேட்கிறா? அன்னையும் பிதாவும் முன்னிறு தெய்வம், ஆலயம் தொழுவதும் சாலம் நன்று. உலகத்துல கண்ணுக்கு தெரியாத தெய்வத்தை வணங்குவதை விட கண்ணுக்கு தெரிஞ்ச தாய் தகப்பனை வணங்குவதே மேலும் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். அப்பா படிச்சிருக்கவே மாட்டார், ஆனா அப்பா படிக்காம இருந்தாலும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல ஒரு விஷயத்தையும் சொல்லி தருபவர் யார் என்றால் அப்பா மட்டும்தான். அம்மா கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கலாம்? அன்பை எதிர்பார்க்கலாம். அது எப்ப? சாப்பாடு ஊட்டி விடும்பொழுது பாருங்களேன், நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவா. இந்த மாதிரி தெரியுது பாரு, நிலா தெரியுது பாரு, சோறு சாப்பிட்ற என் தங்க அப்படின்னு சொல்லி நிலாவை காமிச்சு நம்மளுக்கு சோறு ஊட்டுவா. இயற்கை காட்சிகளை காமிச்சு சோறு ஊட்டுவா அம்மா. இப்ப எந்த அம்மாவது நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுறாங்களா? செல்போனை காமிச்சு தான் சோறு ஊட்டுறாங்க. அந்த அளவுக்கு தலையெழுத்து ஆகி போயிடுச்சு. பிள்ளைகளுடைய பழக்க வழக்க நடவடிக்கை எல்லாம் மாறி போச்சு. சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க, அடம் பிடிக்கிறாங்க. செல்லை கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. கடைசியில் என்ன பண்ணுறது? செல்லை கையில் பிடி, தின்னு தொலை அப்படின்னு சொல்லி சாப்பாடை ஊட்டி விட்றாங்க. அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. அப்போ பிள்ளைகளை கெடுக்கிறது யாரு? பெற்றவங்க தான். அப்பா சிட்டிக்கண்ணம்மா. பிள்ளைகளை நல்லபடியாக கொண்டு செலுத்துறது யாரு? அதுவும் பெற்றவங்க.
சிறப்புதான். அதான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்புதறி என்றுக்காக அப்பேற்பட்ட அம்மா, அந்த அம்மாவுக்காக, அதுவும் என் தாய்க்கு மட்டும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பணம். நாரையில கல்யாணம் அம்மா என்றழைக்காத உயிரில்லை, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அம்மா என்றழைக்காத உயிரில்லை, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நேரில் பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏனே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நாதானம்மா. பொருளோடு புகழ் வேண்டும் மகனேன தாயே உன் பொருள் வேண்டும் எனக்கு அது போதுமே. அடுத்திங்க பிறக்கொண்டு அவையாடும் நான் உங்கள் மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே. அது நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. தங்கம் புது வெள்ளி மாணிக்க மணி வைரம் அவையாகும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. விளை மீது விளை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தள்ளி தாயங்கள் கிடைக்காதம்மா. மாதங்கள் கருவோடு என்னை தாண்டி நீ விட்ட பெரும்பாடு அறிவேதம்மா. கடன் தீருமா மாயத்தழைக்காட உயிரில்லை, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. பேசும் தெய்வம் பெற்ற தாய்க்கு அம்மாவிழைக்காத அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. நன்றி நன்றி. என்னதான் அம்மா வணங்கலான்னு தாய்க்கு பின் தாரம் சொல்லியிருக்காங்கல்ல. அம்மாவுக்கு அப்புறம் யார்? பொண்டாட்டி தானே. அப்புறம் இந்த பொண்டாட்டியை பார்க்கணுமா இல்லையா? என் பொண்டாட்டியை பார்க்கணும், அவகிட்ட பேசணும். அடிமை சிக்கியிருக்காங்களாம்ல, பார்ப்போம் என்னதான் பார்ப்போமே. சரி இருக்கட்டும். இவளை அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் எப்படி வர்ணிப்பது? 1000 நாமம் படைத்த ஆதிசேஷனால் கூட வர்ணிக்க இயலாது இவளுடைய அழகு. அப்பேற்பட்ட அழகு. இவள் அழகை எப்படி பாட வேண்டும் என்றால், ஹலோ கிராமத்தார்களுக்கும் நாடக அமைப்பாளருக்கும் மறுபடியும் ஒரு நன்றி. என்ன காரணம்னா, இந்த மாதிரி இசைக்கலைஞர்கள் வரும்பொழுது தான் நம்மளுக்கு பிடித்த பாடல்கள் பாட முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு சிறந்த முறையில் இங்கே இசை அமைத்துக் கொண்டிருக்கும் இசை சக்கரவர்த்திகள் நால்வருக்குமே மனமார்ந்த நன்றி. நன்றி கதை வணக்கம். கூட்டத்திலே கோயில் பூரா யாரை இங்கு தேடுதம்மா, சத்தம் கேட்கையிலே மனம் வந்து எடுக்குது. இந்த குமரி பொண்ண பார்க்கையிலே மனம் மின்னல் அடிக்குது.
கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கொசு சத்தம் கேட்கையிலே மனதந்தி எடுக்கிறது தந்தி எடுக்கிறது குமரி பொண்ண பார்க்கையிலே மனம் மின்னழுக்கிறது கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா நான் பாடும் ராகங்கள் யார் தந்தது என்றாத தேவி நீ தந்தது உன் பார்வை நெஞ்சில் அழீட்டது உன் ஆசை நெஞ்சில் தாளாட்டுது உன்னிலே உன்னை பாறையிலே ஆனந்தத்தின் ஒளிவே பாவை உன்னை எண்ணிக்கொண்டு பாடுகின்றேன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள்ளே நீயும் வந்து பாடுகின்றாய் கோயில் கொண்டு ஆனந்த மேடையில் கோவிலை தாரையில் கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதமா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதமா தப்பித்தலகலாம் தங்கிதகலாம் தங்கிதகலாம் நீராடும் பிருந்தாவனம் நெஞ்சாடும் தேகம் ரோஜாவனம் ஆகாயம் காணாத புன்னேகமே உன் பாழேடும் கோயில் வாழுமே கன்னிப்பெண்ணே நீ வேலை என்றால் காணமழை வருமோ தாமரை பூங்காலெடுத்து நீ நடக்கும் வேளையிலே தாளத்துடல் சந்தங்களை கற்றுக்கொண்டே உண்மையிலே என்னை செய்வத்தில் செய்ய கொண்டே தாமல் போல இருந்த காவல் அழிய கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதமா கோயில் புறா யாரை இங்கு தேடுதமா அப்படி இருக்கின்றது. நன்றி நன்றி நன்றி. அப்படி இருக்கின்றது இவள் அழகு. இவள் அழகை எப்படியெல்லாம் வர்ணிப்பது, எதை சொல்லி வர்ணிப்பது? நல்லா தான் இங்கே காவல் காத்துக்கிட்டு இருக்கா. எதுக்காக? அது எனக்காத்தியா எப்போ நான் வருவேன், எப்போ அவள் கையை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா என்ன நினச்சிக்கிட்டே முருகா 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 முருகான்னு உருகிக்கிட்டே இருக்கா. அப்படி அந்த உருகக்கூடிய அந்த வள்ளிக்கு எப்படியெல்லாம் அவளுக்கு தூது விடுவது. இதை வர்ணிச்சுட்டு அடுத்த ஆளை சந்திப்போம். நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற
பார்வை ஒரு கலையாக பருவம் ஒரு கனலாக கொடுக்க பிறந்தவளோ குறுநகையின் வண்ணத்தில் குளிவிழந்த பண்ணத்தில் குறுநகையின் வண்ணத்தில் குளிவிழந்த கண்ணத்தில் தேனிசையில் தான் கொடுத்து வாய்மொழிதான் வளர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உலகுகின்ற அழகோ உலகுகின்ற அழகோ பவளம் என்னும் விரணகமும் பசுங்களை போல் வழித்தரமும் பவளம் என்னும் விரணகமும் பசுங்களை போல் வழித்தரமும் தேன்பணிகள் இருப்புறமும் தாங்குகின்ற பூவழவோ தேன்கனிகள் இருபுறமோ தாங்கி வரும் பூங்கொடியோ ஆழ்கடலில் சங்கால மீன் கழுத்து அமர்ந்தவளோ ஆழ்கடலில் சங்காலாக மீன் கழுத்து அமர்ந்தவோ யாழிசையின் மொழியாக வாய்மொழிதான் வளர்ந்தவளோ நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ உழவுகின்ற அழகோ செந்தனில் மொழி எடுத்து சந்தனத்தில் முறை கொடுத்து செங்கனில் மொழி எடுத்து சந்தனத்தில் துணி கொடுத்து பெண்ணுடலை வாட்டுகிற கொண்டகட்டி வாட்டு வைத்த பெண்ணுடலை என்னவென்மே மறைவாளை துணை இருக்க மச்சமுண்டில் இருக்க மடவாளை துணை இருக்க மற்ற ஒன்று அதில் இருக்க மறைவாளை துணை இருக்க மற்ற முண்டில் அதில் இருக்க படைத்தவனின் திருமையெல்லாம் இவளை படைத்தவனின் திறமையெல்லாம் முழுமை பெற்று அழகியலே நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ நீரழிகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ நீந்துகின்ற குழலோ நன்றி நன்றி. நாரத தெரிவித்தது போல் ஒரு மாலை தேடி செல்வது போல் செல்வோம், வரதை எதிர்கொள்வோம். சிவபூஜையில கரடி முழுந்த மாதிரி எவ்வளவு வேகத்துல போன என் வேகத்தை தடுத்து நிப்பாட்டிய. என்னைய பார்த்தா கரடி மாதிரியா தெரியுது. அப்புறம் என்ன, நான் எவ்வளவு வேகமா போறேன், குறுக்க வரலாமா? ஓ, ஒரு நிமிஷம் அதுக்குள்ளேயும் சத்தம் போட்டுவிட்டேன். என்ன சத்தம் போட்டுவிட்டேன்? ஒரு 5 நிமிஷம் இந்த வேலையை முடிச்சுட்டு போதும் வா. இப்ப நான் போற நேரம்பா, நீ போற நேரம் கிடையாது. நான் போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீ கூப்பிட்டு ஆனா ஒரு 5 நிமிஷம் ஆள என்னால 5 நிமிஷம்லாம் பொறுக்க முடியாது. ஏன் 5 நிமிஷத்துக்கு மேல நம்மளுக்கு தாங்காது. ஏன் 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் தானே? போதுவா தம்பி. ஐயோ பப்புனு என்னடா என்ன அவங்களுக்கு சொன்னா உனக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஆனா எனக்கு இங்க 5 நிமிஷம் தான். பேசாம நம்ம நீ வேற அவ்வளவுதான், தலையெழுத்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. நீ பாரு, நிலவு ஒரு பெண்ணாய் உழவு கதையில உழவுக்குள்ள அந்த உழவை பார்க்க வரணும். ஏன் உழவு கலைதா உழவுகின்ற அழகுன்னு சொல்லி பாடிக்கிறேன். சரி, யார் பாடிய? சரி, எங்க நிலவு ஒரு பெண்ணாய் உழவு கலையுதுன்னு கேட்ட வர வர உனக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். ஏன் இல்ல, கேட்கல? மணி அப்படி இல்ல. இருக்கடா, யார் நீங்க? நீ பேசாம இருடா. அப்பதான்டா கைத்த கட்டி காலை கட்டி இழுத்துட்டு வந்திருக்கு. இந்த நேரத்துல மணி அப்படி இல்லை, மணி வேலை செய்யல. மணி வேலை செய்து உள்ள நாக்குலன்னு சொல்லு. இல்ல இல்ல, தலையில தட்டி நாக்கு அப்படி போடுறானா, தலையில தட்டி. சரி, இருக்கட்டா. உள்ள யார் நீ? மணி எந்த மணியா? நீ எதுக்கு சொல்ற? இங்க 2 லேடிஸ் இருக்காங்க. வேற நான் வந்த வேகம் வேற, நீ தடுத்த வேகம் வேற. நான் சொல்ற கேளு, என்னைய பார்த்துட்டே இல்ல? பார்த்துட்டேன். இனிமேல் உனக்கு நல்ல நேரம் தான். அது எப்பயுமே நல்லது. ஏன்னா எல்லாம் கும்ப ராசி. நான் பிறந்த நேரம் ஒரு ஆடு, அது போட்ட 3 குட்டியும் செத்து போயிருச்சு. அப்போ உன் முகத்துல முடிஞ்சு போனா விளங்குமா?
இதுக்கு மேல என்ன வேணும்? எங்க அப்பாயெல்லாம் ரொம்ப சீரியஸா கிடந்துச்சு, ரொம்ப இழுத்துக்கிட்டு கிடந்துச்சு. உன் முகத்தை பார்த்துச்சா? நான் போய் அப்பையின்னு முடிஞ்சுச்சு. அப்பவே முடிஞ்சு வச்சு. ஆமா, அப்ப இருக்கிற அப்புறம் கொண்டுகிட்டு இருக்க. சரி, உள்ள போனதை பாத்தியா? பாக்கலையா? சரி, பாக்கல இல்ல, இங்கே நில்லு, நான் போய் பார்த்தேன். ஆனா நீ போகக்கூடாதியா? நானே இங்க உள்ள போறக்குள்ள ஏன் போக கூடாதுன்னா ஏன் உள்ள விலை மதிப்பு உள்ள ஏதாவது பொருள் எது இருக்கா, இல்ல விலை மதிப்பு இல்லாத பொருள் இருக்கா? அதுக்கும் மேல இருக்கா? மேல. சரி, அப்படி உள்ள அப்படி என்னதான் இருக்கு? உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. பொம்பளை பிள்ளைகளா? ஆமா. பொம்பளை பிள்ளைல உள்ள இருக்கு? ஆமா. அட பாவி, பொம்பளை பிள்ளைய உள்ள வச்சுக்கிட்டு வெளியில நீ பாட்டுக்கு நிக்கிற? அம்மா அதை உள்ள வச்சுட்டாங்க, நம்ம வெளில இருக்கணும். அப்ப நீ வெளியில ஏறு, நான் போய். அட உள்ள போகக்கூடாது. அட மானு உள்ள போயிச்சியா? மான பிடிக்க வந்தையா? நீ ஏன் சிரமப்படுற? நானே கூட்டியாண்டு விடுறேன். நீ எதுக்கு? நான் எதுக்கு போல நேரம் கத்திக்கிட்டு கிடக்குறேன்? எனக்கு இப்படிதான் வேணும். உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா. நீ ஏன் சிரமப்படுற? உள்ள 2 பிள்ளைய வச்சுட்டு சமாளிக்க முடியல. எதுக்கு நான் கஷ்டப்பட்டு வீடை கட்டி எதுக்கு நம்ம கட்டி இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. நான் என்ன சொல்றேன், இப்பெல்லாம் நம்ம நல்ல பொண்ணா பாக்குறேன். செகண்ட் மேரேஜ் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிள்ளை இருந்தாலும் பரவாயில்லைங்கிற கல்யாணம். இப்ப சூழ்நிலை இந்த மாதிரி. ஒரு நாளைக்கு குழந்தைகள் பிறக்கிறது ஆம்பளை பிள்ளை 50, பொம்பளை பிள்ளை 50 பிறந்தா நல்லா இருக்கும். ஆனா ஆம்பளை பிள்ளை 70% பிறக்குது, பொம்பளை பிள்ளை 30% தான் பிறக்குது. 30 கிடையாது. ஆம்பளை பிள்ளை பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் முன்னாடி நம்ம பொண்ணுக்கு எவ்வளோ ஓடுவேன், என்ன ஓடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணி. இப்ப அப்படி இல்ல, பொண்ணு வச்சிருக்க மாப்பிள்ளை என்ன ஆடுறாரு? மாப்பிள்ளை பெரிய இடத்துல டிரைவரா இருக்காரு, கொடுக்க முடியாது போல. என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணுவாரு? நம்ம பிள்ளை வச்சு நல்லா காப்பாத்துவானா? அது எத்தனை பிள்ளைகளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. யார சொல்ற? அந்த பிள்ளைய சொல்றேன். எந்த பிள்ளைய? இப்ப இருக்க பிள்ளைய வச்சிருக்க பிள்ளைய சொல்றியா? நான் எங்கேயா வச்சிருந்தேன், ஆஜமா போனேன் போ. சரி, இருக்கட்டும். அந்த நல்ல நாள் எப்போ வரும்? வந்துடும் மாப்பிள்ள. டேய் ஏடா, ஒரு 3000 ரூபா காசு காட்டி பங்காளி மாப்பிள்ளை ஒரே ஆள் இல்லடா. கூட பிறந்தவனை போய் இப்படி உருவார். நீ அப்புறம் என்ன மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. நான் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை மாப்பிள்ளைன்னு. நான் சொல்லவே மாட்டேன். ஏன் தெரியும், சொல்ல ரிலையன்ஸ். சரி, பரவாயில்ல. மாப்பிள்ள உள்ள யார் இருக்கா? நான் மாப்பிள்ளைன்னு சொல்ல மாட்டேன். மாப்பிள்ள அதான் சொல்லிட்டீங்கடா. சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. மொட்டப்புலி யாருப்பா மொட்டப்புலி? நாங்க நம்ம சாமி குலசாமி. நம்ம இந்த சாமிக்கு தான் இங்க நாடகமே. யார் யாரு கைதட்டலே சிரிக்கலையோ நேரம் கலப்பி இருப்பாரு. சரி மாப்பிள்ள, சக்தி 3 வருஷம் நான் இங்க வரலன்னா அந்த சாமியோட சக்தியை நீ தெரிஞ்சுக்க. 3 வருஷம் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே, அதில் தாண்டா இந்த வருஷம் மழை இல்லாமலே போச்சு. நீ கவலையே படாத. மான பிடிச்சிடலாமா? சுத்தமா பிடிக்காது. சரி, விரட்ட மாதிரி விரட்ட போகும். பிடிப்பா. சொன்ன தானே காஞ்சனா, காஞ்சனா 3, காஞ்சனா 4. என்னடா 2 பழம் உள்ள போச்சு? ஆமாடா 3. ஏற்கனவே பழம் உள்ள போயிருக்கலாம். ஏங்க அப்பா, வளத்தப்பிய குற மான்களே ஒரு மாந்தர கண்டிர நீங்களே, வளத்தை புத்திர மான்களே மனக்கடல நீங்களே, சிலைக்கு தப்பிய சிந்தைகளை கொண்டு தப்பிய சிந்தைகளை கொண்டு வளத்தப்பிய குற மான்களே ஒரு மாந்தர கண்டிர நீங்களே. பழம் ஐயா மச்சான், ஐயா சீப் நீ வேற தெரிஞ்சுக்கிறேன். மணிமுத்து மாதிரி இல்ல யார்? வட்டப்பட்ட காரி வலது கொண்ட காரி, ராத்திரியில நம்ம ஆடிட்டோம் இல்ல. பாருங்கள், நான் வரமாட்டேன். வரவில்லை என்றால் பழத்தால் நீ அடிப்பேன். தானே விரும்பின பிள்ளைகளை பார்க்கறேன். யார் நீங்க? அதுக்கு ஏன்டா இப்படியாடா கூட்டிட்டு வருவேன்? யாரையா நீங்க? இந்த கேரளால மாந்திரி ஹலோ. மாதிரி. ஓ, போயா. ஹலோ, யார் நீங்க? இல்ல போ, அதை வேண்டாம். அதுதான் வந்துரும். முதவே சொல்லி நான் இப்படி ஓடி இருப்பேன்டா. யாரையா நீங்க? இந்த மாதிரி ஒரு மானத்தை வந்தேன். அவசரத்துக்கு பிறந்த உண்மையா குடிக்க சும்மா இருடா. பரவாயில்ல, காலையில நல்ல வார்த்தை கேட்கறேன்டா. யார் நீங்க? இந்த இடத்துக்கு எதற்காக வந்துள்ளவர் ஐயா? மானத்தறி வந்தேம்மா. எதை?
வந்த இடத்துல இந்த கிரகத்தை பார்க்க வேண்டியதா போச்சே. என்ன சொன்னீங்க என் முகரே மணிக்கடி வந்து உள்ளீர்களா? டேய், எனக்கு மான் கூட வேணாம்டா, நான் வீட்டுக்கு போயிடறேன்டா. சொல்றேன் கேளு, இதை ஓடிட்டு போ. ஆடி ஆப்பரு. அடேங்க அப்பா, இது உங்களுக்கு ஐயா, உங்களுக்கு மான் வேண்டும் என்றால் எங்கள் இருவருடனும் ஆடுங்கள், நாங்கள் மானை தருகிறோம். போதும், ஆனதெல்லாம் போதும். மறுபடியுமா ஆடுங்க, கை தட்டுங்கப்பா, ஆடணும்னு. இன்னைக்கு ஒரு நாள் தான் இன்னைக்கு ஆட முடியும் இருந்திருக்கேன். ஆடுங்க. அந்த பொறுப்பை மாப்பிள்ளிட்ட பொடிச்சாச்சு. ஓ, மறுபடியும் மாப்பிள்ளை. காட்டுமணி பூத்திருக்க காரை பார்த்திருக்க ஆட்டம் போட்ட மயிலக்கால தோட்டம் வேக பார்க்குதடா மாட்டுக்காரவே மட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டுக்காரவே மட்டை கொஞ்சம் பார்த்துக்கடா. சும்மாவே 2 பழம் தொங்குது, அது வேற பெரண்டு கிடக்கு. போகாத பாதையில போகக்கூடாது போகாத பாதையில போகக்கூடாது டிக்கெட் அங்கே இங்கே சுத்தக்கூடாது. ரொம்ப சந்தோஷம் பார்த்ததுல. இந்த ஆட்டத்தை பார்த்து நான் மயங்கியுள்ளேன். போதும் போதும் மயங்க. தாங்களுக்கு நான் திருமணம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யார என்னால முடியலடா. மாடு கண்ணுமா ஓடிக்கிட்டு போ. வேணாம், கண்ணுக்குட்டியை கூட ஓட்டிட்டு போற இந்த மாடு வேணாம். அப்படி சொல்லாதீங்க மாமா. அப்படியா? ஆடியா போறியா அப்படியா? நானும் 12 மணி நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ எப்படி சாப்பிட்றேன்னு. அங்கிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிடுவேன். மூக்கு படம் ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? சுத்தமா பிடிக்கல. இதா, ஒரு அழகு தேவாதையா? இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே கிடையாது. பெரண்டு கிடக்கு. ஆ. சமயவரத்துக்குள்ள உடுக்கடிக்கு பூசாரி ஒருத்தர் இருக்காரா? எப்படி அந்த லூசு வச்சுக்கிட்டு சமாளிக்கிறேன். நான் கேட்கல ஒண்ணு. இப்போ உன்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சேன்னு ஆரம்பத்துல சொல்லிச்சல்ல. யாருக்கிட்ட இருந்தாலும் பத்திரமா இரு. பரவாயில்ல. அடுத்தது யாரு கூப்பிடுங்க. ஏன் வள்ளியம்மாவை தான் பார்ப்பீங்களா, என்னைய பார்க்க மாட்டீங்களா? மாமா மாவின் வீடுகளை வள்ளி மாவின் வீடுகளை மாற்றும்
இருக்கீங்க? நான் வந்த விஷயம்லாம் இருக்கட்டும். நான் உனக்கு கேட்டானே பதில் சொன்னீங்களா? அதில் சொல்றேன். நான் கேட்டது நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க தான் ஏன்னு இல்லை அப்படி இல்லை. வேறு எடுத்து போட்டாரு மற்றவங்களும் எங்களை கேட்பாரு. அவர் மட்டும் எடுத்து போட்டுருக்காரு, எங்களெல்லாம் எடுத்து போட விடல. அதுதான் பிரச்சனையா அமர்த்தி கோச்சுக்காது. உங்களை எடுக்க விடல எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ அப்போதான் எடுக்க விட்டுருப்பேன். அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஏன் எடுக்க விட மாட்டீங்க, அன்னைக்கு அவங்களாம் போட்டிருக்காங்க இவங்க போட்டிருக்காங்க உதாரணம் கேட்டாங்க. கோச்சுக்கிறாரு என்ன அமர்த்துங்க எடுக்காது. நட்டி நான் முதல் எடுக்க சொல்லியிருக்க மாட்டேன்னா. எதுக்காக வந்தீங்க? நான் பாருங்க சும்மா என்ன கேட்கக்கூடாது கேள்வியெல்லாம். என்ன சிரிச்சுக்கிட்டே பேசுறேன் என்ன செய்யல நீங்க? மானை பிடிக்க வக்கல உங்களுக்குலாம் எதுக்குள்ள வாய்ஸ் அது இருக்கையும் மானை பிடிக்கல அது வேற. சரி இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்கல்ல? ஆமா. முனி சிறுத்து முனி கருத்து அடிப்பெடுத்து முனி சிறுத்து முனி கருத்து கொண்டுமா அடிவிருத்தி முனி சிறுத்து முனி கருத்தி அடிவிருத்தி முனி சிறுத்து முனி கருத்தி அடிப்பிருத்து முனி சிறுத்து முனி கருத்து கொண்டுள்ளமா சாகாத இது சாகாத 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 கொம்பரிருந்தாலும் சாகாத கொம்பரிருந்தாலும் அது தங்களை நின்று பாயாத மங்களம் மங்களம் தெரிஞ்சிடல வேலை 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 ஆசிரியர் வேலை ஆசிரியர் வேலை ஆசிரியர் வேலை காட்சி புரியுதுங்க. இதுவரைக்கும் முருகா நாடகத்துக்கு நிலைத்த ஊர் பொதுமக்களுக்கும் விழாவினை சீரடும் சிறப்படும் ஏற்பாடு செய்த விழா குழுக்களுக்கும் ஒளிவொலி முதற்சிறந்த முறையில் நல்ல தெளிவாக அமைத்து சென்ற இடமெல்லாம் மங்காத வெற்றி முறை சூட்டு வரும் ஸ்ரீ பாலமுருகன் ஆடியோஸ் அன்பு உள்ளவங்களுக்கும் சும்மா இருப்பீங்க ராத்திரிலேருந்து கரூர் போகுது குளித்தலை போகுது அப்படின்னு பேர் சொல்லவில்லை. அது எப்போதுமே பாலமுருகன் வெற்றி காவல்காரன் பற்றி பாலமுருகன்னா வெற்றி தான் எப்போதுமே. நல்ல பேர் வச்சிருக்கீங்க பாலமுருகன். முருகன் ஒரு பேர் வச்சாவே அது எப்போதுமே சிறப்பு தான். என் மகனுக்கே நான் வந்து முருகன் தான் பேர் வச்சிருக்கேன், ஹரி முருகன். ஆமாம், முருகன் இருக்கிற இடம் சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே. சும்மா உடனே ஒரு நிமிஷம் இரு, நல்ல விஷயம் பேசிக்கிட்டு நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் அப்புறம் பேசிக்குவோம், தனிப்பட்ட முறையில் பேசிக்குவோம், தண்ணி போட்ட முறையில் அப்புறம் பேசுவோம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாடக அமைப்பாளர் செம்பருத்தி கடை சேர்ந்த அருமை மச்சான் பிரசாந்த் மச்சான் அவர்களுக்கும், அடுத்தபடியாக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய
புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையிலே டீனாக வேலைக்கு சேர்ந்திருக்கிறவர். அந்த டீன் வேலை கிடைக்கல, வடிவேல் பச்சான் அவர்கள், இல்லாட்டி அவர் டீனாக இருப்பார்.